ஜெய் சீதாராம். வடூர் வடபாதியில் கைலகட்டு வரராஜ் இந்த காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறோம். இன்னைக்கு ராமாயணத்துலேருந்து என்ன பார்க்க போகிறோம்? ராமாயணத்துலேருந்து விரதம் ராமபெருமான் கடைப்பிடிச்ச முக்கியமான விரதங்களில் ஏகாதசி விரதம்னு ஒன்று இருக்குது. பெருமாள் அதை ரொம்ப விரும்பி பிடிச்சதாக ஒரு ஐதீகம். ஏகாதசி விரதத்தை நீ பற்றி பார்ப்போமா? ஏகாதசி விரதங்கிறது ரொம்ப புனிதமானது. அந்த விரதத்தை நீங்கள் ஒன்றை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா போதும், முடிஞ்சு அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ தவறு செஞ்சுருந்தாலும் அந்த தவறுகளை பூரா அழிச்சிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி அந்த பெருமாளுடைய பாதத்தில் கொண்டுட்டு போய் சேர்த்துடும். அது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விரதம் இருக்குது. அது அவங்கவுங்க மதத்தில் என்னென்ன நாள், மதத்தில் எந்த நாள் இருக்கணுமோ அதை கடைப்பிடிக்கலாம். ஏகாதசி விரதத்தை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நாளைக்கு ஏகாதசி வருது அப்படின்னா இன்றைக்கி நைட்டு சாப்பிடக்கூடாது, நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. நாளைக்கு காலையில் அரிசியை உடைச்சி உப்புமாவாக சாப்பிட்லாம். நெல்லிக்காய், அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்ததுனால வயிற்றில் புண்ணெல்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும். இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா, ஏகாதசி கடைப்பிடிச்சிட்டு வரும்போது நம்ம வழியாக அந்த பதிவுகள்லாம் நிறையா இருக்கும். என்ன பதிவுகள்னால் நிறையா செஞ்சுருப்பாங்க. தாத்தா மூதாதையர்கள், பாட்டம் முப்பாட்டம் இப்படியே வரிசையாக வந்திருக்கும். ஒரு வீடை ரொம்ப அழுக்காக போட்டு வச்சுருக்கிறத ஒரே நாளில் க்ளீன் பண்ணுற ஐடியாங்கிறது அந்த விரதம். ஒவ்வொரு நாளாக க்ளீன் பண்ணுறங்கிறது அது ஒரு மெத்தடு. ஒரே நாளில் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னா அதுதான் ஏகாதசி விரதம். ஒரே நாளில் சுத்தம் பண்ணிடுறது. இது சயின்ஸ் வீடியாக பார்க்க போனோம்னா அந்த 36 மணி நேரத்தில் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக 12 மணி நேரம், நாளைக்கு 12 24, நாளைக்கு நைட்டு 3 12 36 மணி நேரம் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா இந்த உடலில் உள்ள கெட்ட செல்கள் அதெல்லாம் அழிஞ்சிடும். நல்ல செல்கள் மட்டும் ஜென்ரேஷன் இதாகும், சக்தி கிடைக்கும். உடலுக்கு மனசுக்கு, உடலுக்கு ஒரு தன்னம்பிக்கை, சக்தி எல்லாமே கிடைக்கும். பரம்பொருளை அடையிறதுக்கான ஈஸியான வழி இந்த ஏகாதசி விரதம் தான். இந்த ஒன்று விரதத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, எந்த இதுவும் உங்களை நெருங்காது. ஜெய் சீதாராம். அதே மாதிரி 7 நாள் விரதம், 6 நாள் விரதம்லாம் சில இதெல்லாம் இருக்குது. வைகாசி விசாக விரதம்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு வாரம் இருப்பாங்க முருகப்பெருமானுக்காக. அந்த ஒரு வாரம் விரதம் இருந்தாச்சுன்னா மொத்த உடம்புல உள்ள கெட்ட சுத்திகரித்து சுத்தமாயிடலாம். என்ன சொல்ல போனால், சயின்ஸில் பார்க்க போனால் உடம்புல உள்ள கேன்சர் கிருமிகள் இருந்தால் கூட அதெல்லாம் அழிக்கப்பட்டு அந்த 7 நாளில் சுத்தமாயிடும், கேன்சரே வராது. இந்த இப்போ ஏகாதசி விரதம் இருக்கிறோம்ல, அதுலேயும் எப்படி அந்த 36 மணி நேரத்தில் உடம்புல உள்ள அந்த கெட்ட செல்கள்லாம் அழிஞ்சிடும். கேன்சர் செல்கள்லாம் இருந்துச்சுன்னா செத்து போயிடும், உடல் ஆரோக்கியமாயிடும். ஆன்மீகப்படி பார்த்தா நல்லவன் கெட்டவன் உள்ளே இருக்கிறான். நல்லவனுக்கு ஒரு தன்மை இருக்குது, கெட்டவனுக்கு ஒரு தன்மை. நல்ல செல்களுக்கு ஒரு தன்மை இருக்குது, கெட்ட செல்களுக்கு ஒரு தன்மை இருக்குது. கெட்ட செல்கள், அந்த செல்கள் என்ன ஆகும்னா அதால் சுகபோகத்தை விரும்பக்கூடிய செல்கள். நல்ல செல்கள் வந்தால் எவ்வளோ சோதனை வந்தாலும் தாங்கி கூட. இப்போ ஒரு ஊரில் 2 விதமான மனிதர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், எங்கள் குடும்பத்திலே 2 பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். எங்கள் அம்மாவால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, ஆனால் நான் நான்வெஜ் சாப்பிடாம இருந்துடுவேன். அப்போ அந்த சைப்புத்தன்மை யார்கிட்ட அதிகமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது அப்போ எனக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ எங்கள் அம்மாவுக்கு இல்லை. அதால் அப்போ என்னால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ நான் அந்த விதமான தூண்டுதல் இல்லை. இப்போ அதை நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தோம்னா அது ரொம்ப நொடிஞ்சிரும் எங்கள் அம்மா. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க சுகபோகத்தை அணிவிக்காமல் அவங்களால இருக்க முடியாது, அவங்களாம் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஆனால் சில நல்ல மனிதர்கள் எவ்வளோ துக்கம் பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிட்டு சகிச்சுட்டு இருந்துருவாங்க. அவங்க தான் வெற்றியாளர், சாதனையாளர்கள். அது மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிற செல்கள், அந்த நல்ல செல்கள் இருக்குல்ல, அதுக்கு தாங்கிக்கக்கூடிய சக்தி அதிகம். அந்த கெட்ட செல்கள் இருக்குதுங்க, அதால் ஒரு நிமிஷம் கூட பட்னியாக இருக்க முடியாது. பட்னியாக இருந்தால் செத்து போயிடும்.
இந்த 36 மணி நேரத்தில் அது செத்து போயிடும். நீங்கள் இது வந்து ஒரு விரதத்தை கடைப்பிடிங்க. நீங்கள் என்ன தவறு செஞ்சுருந்தாலும் அது எல்லாம் சுத்தமாக வாஷ் அவுட்டு. இல்லை என்னோடய வழியாக வந்து நான் அவங்க எங்கள் பாட்டன் சரியில்லை, அது சரியில்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, அவங்க செஞ்சதெல்லாம் என் தலையில் இருக்குது, நான் இந்த மாதிரி தீய வழியில் போய் விட்டு நானே கெட்டவனா மாட்டேன், அதெல்லாம் ஒன்று விடுங்க. இந்த ஒரு விரதத்தை கடைப்பிடிங்க. டோட்டல் அவுட். எல்லாத்தையும் முடிச்சு விட்டு பெருமாளோட பாதத்தை போய் சேர்ந்தாங்க. ஜெய் சீதாராம். நானும் உங்களோட சேர்ந்து கடைப்பிடிக்கிறேன்.